Hi friends, last session நம்ம black and white image எப்படி கலராக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த செஷன் நான் பார்க்க போகிறது fantasy effect in Photoshop manipulation. Thanks for watching pencil sketch. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and keep supporting us. இப்போ நான் Photoshop CC-க்கு போகிறோம். ஒன்ஸ் போனதுக்கப்புறம் நியூவாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்பரன்சியாக வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு சாண்டோட இமேஜ் எடுக்கிறோம். அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது டூப்ளிகேட் எடுத்து லேயர் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வச்சு அதை மேட்ச் பண்ணிடுறோம். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் இ அது கொடுத்தீங்கன்னா ரெண்டு லேயரும் மர்ஜ் ஆகிடும். ஒன்ஸ் லேயர் மர்ஜ் ஆனதுக்கப்புறம் க்ளோன் ஸ்டாம்ப் டூலை வச்சு அதை கரெக்டாக லெவல் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் டார்க் பண்ணுறீங்க இமேஜை. ஒன்ஸ் டார்க் பண்ணதுக்கப்புறம் மவுண்டெயினை நீங்கள் பென் டூலை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஓவராலாக கட் பண்ணிடுறீங்க. ஒன்ஸ் கட் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு எல்லா மவுண்டெயினை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். சியோட பேக்ரவுண்ட் இருக்கும், அது தெரியக்கூடாது. அது தெரியாமல் அந்த மவுண்டெயினை லேயராக கன்வெர்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடுறீங்க. ஒன்ஸ் லேயர் ஆனதுக்கப்புறம் அதை ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் வச்சு ரேப் டூலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்ஸ் ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸில் அதே டார்க் பண்ணிடுறீங்க. பேக் இமேஜை டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லெவல்ஸ் ஆட் பண்ணணும். அந்த ரெண்டாவது இருக்க மலைக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதுவும் ட்ரான்ஸ்மிஷன் டூல் வச்சு மேட்ச் பண்ணிடுறீங்க. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கையோட பேக்ரவுண்ட் எடுக்கிறீங்க. அதை ஒரு லேயராக வச்சுட்டு அதை ஹைட் பண்ணி பேக்கில் வச்சுருங்க. ஒன்ஸ் அதுவும் வச்சதுக்கப்புறம் அதை குரூப் பண்ணிவிட்டு அதை நார்மல் மோடுக்கு மாற்றிடுறீங்க. நார்மல் மோடுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஸ்கையை இப்போது ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ ஷார்ட்கட்டு அந்த கேமரா ஃபில்டரில் போயிட்டு ஒன்ஸ் கேமரா ஃபில்டர் போனதுக்கப்புறம் அதில் டெம்பரேச்சர் அதோட லெவல்ஸ்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதோட அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட டெப்த்தை நீங்கள் பார்க்கலாம், அமௌண்ட்டோட டெப்த்து பார்க்கலாம். அதில் கான்ட்ராஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஹைலைட்ஸ், பேராமெட்ரிக்கல், எக்ஸ்போஷர் அந்த லெவல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. வைப்ரன்ஸ் 17% கொடுக்குறீங்க. கிளாரிட்டி 20% இல்லை 8% கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க -0.60 அந்த பெர்சன்டேஜ் ரேஷியோவில் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துட்றீங்க. ஒன்ஸ் அது கொடுத்ததுக்கப்புறம் டீட்டெயிலில் போய்ட்டு லுமினன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். லுமினன்ஸில் போய்ட்டு நீங்கள் 36 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்து டார்க் பண்ணிடுறீங்க. டார்க் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடும். ஒன்ஸ் அது ஓகே ஆனதுக்கப்புறம் லெவல்ஸில் போய்ட்டு அதை ஒரு பாக்ஸ் பக்கத்தில் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது லெவல்ஸாக ஒரு லேயராக மாறிடும். ஒன்ஸ் அது லேயராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் லெவல்ஸ்லேயே டார்க் பண்ணலாம். மினிமம் ஒரு 45% அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துட்டிங்கன்னா அதை ஒரு டார்க்கான ஒரு டோன் கொண்டு வரும். ஸ்கை ஒரு டோன் டார்க்காக காட்டும். ஒன்ஸ் டார்க்காக காட்டினதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறீங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறீங்க. அது ஒயிட் கலர் டோன், ஒயிட் கலரில் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த லேயர் மாஸ்க் இருக்குல்ல, அந்த லெவல்ஸில் போய்ட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் 1800 இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒயிட் கலரில் வைக்கிறீங்க. அந்த கலரை ஒயிட் கலர் டோனில் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹைலைட்டாக காட்டும், அந்த ஸ்கையோட ஹைலைட்னஸ் காட்டும். ஒன்ஸ் அதுக்கப்புறம் லெவல்ஸை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் மாதிரி காட்டும் அந்த ஆப்ஷன். நீங்கள் அதை எடிட் பண்ண முடியாதுன்னு காட்டும். இந்த மாதிரி நாட் ஏபிள் டு ராஸ்டரைஸ்னு ஆப்ஷன் காட்டும். அது நீங்கள் ராஸ்டரைஸ் பண்ணணுன்னா இப்போ ட்ராப் டவுனில் போய்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் மாற்றிக்கணும். ஸ்மார்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நீங்கள் அதை ராஸ்டரைஸ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க, அது ராஸ்டரைஸாக மாறிடும். இப்போ ப்ரஷ் டூலை வச்சு அந்த டோனை நீங்கள் ப்ளூ கலரில் சேனல் மிக்சரில் போய்ட்டு ப்ளூ கலரில் மாற்றுறீங்க. இப்போ அது பிளாக் கலர் டோனாக மாற்றிட்டிங்கன்னா அது ஒரு ஹைலைட்டாக ஸ்கை ஹைலைட்டாக காட்டுறீங்க. ஹைலைட்டாக காமிச்சிருக்கீங்க.
அது வந்து பெஸ்டல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது ஓவராலாக வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ஹைலைட்டை மாதிரி காட்டுறீங்க. ஹைலைட் காமிச்சது ஒரு குளோப் இமேஜ் இருக்கும். அதை வந்து ஒரு லேயரில் க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த சென்டரில் வைக்கிறீங்க. அந்த மவுண்டனுக்கு சென்டரில் மவுண்டன் ஸ்கை இருக்குது இல்லைங்களா, சென்டரில் வச்சுட்டு லேயரில் வந்து ஸ்க்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும். அந்த அந்த குளோப் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும். அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூவில் கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வைக்கிறீங்க. ஒன்ஸ் சென்டரில் வச்சதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸோட இமேஜ் எடுக்கிறீங்க. அதை வந்து மல்டிப்ளை கொடுத்து அதை லேயர் பை லேயராக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு லேயர் காப்பி எடுத்து வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறம் ப்ரஷ் டூவில் வச்சு அதை லைட்டாக எரேஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மவுண்டெயினோட இமேஜ் எடுத்துகிட்டு அதை வந்து ஷார்ப் பண்ணி டெப்த்தாக காட்டுறீங்க. அதுவும் அப்புறம் ப்ரஷ் டூவில் வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறீங்க. டிஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸில் போய்ட்டு அதை கொஞ்சம் டார்க் டெப்த்தாக காட்டுறீங்க. காமிச்சிட்டு அது ஒரு லேயராக க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த சாண்டோட இமேஜ் இருக்குது. அந்த சாண்டை வந்து தனியாக லேயராக கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அந்த மவுண்டெயினுக்கு நடுவில் அந்த சாண்டை போடணும். சாண்டை போட்டிங்கன்னா அது ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஜீப்போட இமேஜ் எடுக்கிறீங்க. டேமேஜான ஜீப் இருக்கும். அந்த ஜீப்பை வந்து பென் டூவில் வச்சு நீங்கள் கட் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறீங்க. இப்போது அந்த பென் டூவில் வச்சு அந்த ஜீப்பை கட் பண்ணுறீங்க. இப்போது வந்து அந்த வச்சதுக்கப்புறம் அப்போது ஃபயரோட இமேஜ் எடுக்கிறீங்க. இதை எடுத்துகிட்டு வந்து அது வந்து லைட்னிங் எஃபெக்ட் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் லெவல்ஸில் போய்ட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் டார்க் பண்ணணும். 0.56 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சுட்டு அதை டார்க் பண்ணிடுறீங்க. ஒன்ஸ் அதை டார்க் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ரஷ் டூவில் வச்சு ஆரஞ்சு கலர் டோன் எடுக்கிறீங்க. ஆரஞ்சு கலர் டோன் எடுத்து ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அந்த ரப் பண்ணுறீங்க. அந்த இடம் அந்த ஃபயர் மேலே வச்சு ரப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் கொடுத்து அதை ஸ்கியூ பண்ணி கரெக்டாக அது சென்டரில் ஹைலைட்டாக காட்டுறீங்க. ஒன்ஸ் அது ஹைலைட்டாக காட்டினதுக்கப்புறம் என்டர் கொடுக்குறீங்க. என்டர் தட்டினீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் வச்சு அதை ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபயர் மேலே ஃபயரு கீழே அந்த டெப்த் இருக்குது இல்லைங்களா, அந்த டெப்த்துக்கோசம் நான் அந்த எஃபெக்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த காரோட ஜிப்ஸி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜிப்ஸிக்கும் நீங்கள் வந்து ஓவராலாக வந்து அந்த எல்லோ டோன் கொடுக்குறீங்க. ஃபுல்லாக ஓவராலாக அது மேலே ப்ரஷ் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனுன்ற மோட் ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் மோட் அந்த மோடு கொடுத்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஃபயரில் இருக்க மாதிரி ஃபயரோட ஃபாக் வந்து அது மேலே படுற மாதிரி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை வைக்கணும். ஒன்ஸ் அது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேனோட இமேஜ் இருக்கும். அது வந்து பென் டூலில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அதை ஒரு லேயராக க்ரியேட் பண்ணுறீங்க. மேலே அந்த அந்த மேன் நிற்க வச்சதுக்கப்புறம் அதோட ட்ராப்லெட்ஸ் இருக்கும், ஃபயர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அதை வந்து இன்னொரு லேயரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபயர் ட்ராப்லெட்ஸ் எடுத்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா மேலே அது போடணும். அந்த ஃபயர் ட்ராப்லெட்ஸை வந்து மேலே போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் ஃபேண்டசி ஃபோட்டோ மேனிப்புலேஷன் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். இப்போ அப்கமிங் செஷனில் நம்ம லைவ் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.